நீங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகசித்ரா. இந்த சொசைட்டில நம்ம எல்லாருமே நமக்கான ஒரு ஸ்டேட்டஸ உருவாக்கி வச்சிருப்போம். இல்ல இந்த சொசைட்டி நமக்கான ஒரு ஸ்டேட்டஸ் குடுத்திருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் ஆனது நிரந்தரமானது கிடையாது. எதிர்பாராத விதமாக ஒருவேளை அது நம்மள விட்டு போகலாம். அல்லது ஆக்சிடென்டலா கூட மற்றவர்களால அது பறிக்கப்படலாம். அப்படி இருக்கும் பொழுது நெறைய பேர் அதிக அளவுல புலம்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐயோ! என்னோட ஸ்டேட்டஸ் போச்சு, என்னோட பிரஸ்டீஜ் போச்சு. நான் எவ்ளோ பேர் புகழோட இருந்தேன். இத நான் உருவாக்க எவ்ளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பக்கூடியவங்களுக்கான ஒரு அழகிய சிந்தனை வரிகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய மாற்றங்களை அனுபவிக்கிறீங்க, அல்லது நீங்க மிகப்பெரிய அளவுல நீங்க வெற்றி பெற போறீங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கையானது உங்களுக்கு மிகவும் அதிக அளவிலான வழிகளை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உங்கள கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் இயற்கையினுடைய நியதி அப்படின்னு சொல்லப்படுது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஆக்சிடென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நெக்ஸ்ட் லெவல் போவதற்கான எல்லா வழிவகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை விட்டுட்டு ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதே இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த இயற்கையும் நினைத்து கொண்டு உங்களை அதே இடத்துல விட்டு விட்டுரும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிடென்டா நடந்த விஷயங்களை ஆக்சிடென்டலாவே விட்டுட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் ஆகுறதன் மூலியமா நீங்களும் வெற்றியாளராக திகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. நன்றி.